கசடறக்கல் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் முதல் முறையாக வாசிக்க பழக போகிறோம். வாசிப்பை ஆரம்பிக்க போகிறோம். எப்படி நாங்கள் வாசிக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். அம்மா, இது யார் இது? அம்மா. அம்மாவை நாங்கள் எப்படி எழுத போகிறோம் பாருங்க. ஆனா உம்மன்னா மாவன்னா அம்மா. ஆனா உம்மன்னா மாவன்னா அம்மா. ஆனா உம்மன்னா மாவன்னா அம்மா. சரியா? அம்மா அம்மா. ஆனா உம்மன்னா மாவன்னான்னு சொன்னா அம்மா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்ல தெரியும். எப்படி? உம்மா அம்மா. உம்மா அம்மா. இப்படித்தான் உச்சரிக்கிறது. ஆனா உப்பன்னா பாவன்னா அப்பா. ஆனா உப்பன்னா பாவன்னா அப்பா. ஆனா உப்பன்னா பாவன்னா அப்பா. உப்பா அப்பா என்று சொல்லி வாசிப்போம். யாரு அப்பா நினைக்கிறார்? அடுத்ததாக கவனியுங்கள். ஆனா இக்கன்னா காவன்னா அக்கா. ஆனா இக்கன்னா காவன்னா அக்கா. ஆனா இக்கன்னா காவன்னா அக்கா. அக்கா. இக்கா அக்கா. அக்கா குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள். ஆனா இன்னன்னா நாவன்னா அண்ணா. ஆனா இன்னன்னா நாவன்னா அண்ணா. எண்ணா அண்ணா. நீங்க என்ன சொல்லுங்க? ஆனோமன்ன அம்மாவன்னா அம்மா. ஆனோப்பன்ன பாவன்னா அப்பா. ஆனக்கன்ன காவன்னா அக்கா. ஆனண்ணன்னாவன்னா அண்ணா. இவை 4 பேரையும் எங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் எங்களோட குடும்பத்தில் உள்ள உறவுகள். அன்புக்கினிய முதல் வார்த்தை அம்மா, அன்புக்கினிய 2வது வார்த்தை அப்பா, அன்புக்குரிய 3வது வார்த்தை அக்கா, அன்புக்குரிய 4வது வார்த்தை அண்ணா. கவனியுங்கள். அம்மி. ஆனா உம்மன்ன மீனா அம்மி. உம்மி அம்மி. இனி உச்சரித்து வாசிக்க வேணுமே தவிர எழுத்து கூட்டி வாசிக்கக்கூடாது. எழுத்து கூட்டுறது இப்போ முறைமை இல்லை. உச்சரித்து தான் நாங்கள் வாசிக்கணும். அது இந்த உச்சரிப்பை தான் முடிச்சுக்கொள்ளணும். உம்மி அம்மி. இத்தை அத்தை. இந்தி அந்தி. இல்லி அல்லி. உம்மி அம்மி. இத்தை அத்தை. இந்தி அந்தி. அந்தி என்ற அந்தி பொழுது மாலை பொழுது பின்னேரம். நீங்கள் விளையாடுற ஸ்கூலால் வந்து விளையாடுற நேரம் தான் அந்தி. அத்தை யார் தெரியுமா? எங்கட அப்பான்ற, உங்களுடைய அப்பான்ற பொம்பளை சகோதரங்களை அத்தைன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னறிவில் வரப்போகுது. 2ஆம் வகுப்பில் படக்கண்டு கேப்பின கேள்வி. அப்பாவின் சகோதரியை எப்படி அழைப்பீர்கள் என்று கேட்டால் உடனே நீங்கள் சொல்லணும் அத்தை என்று. அத்தை. அந்தி மாலை பொழுது. இல்லி அல்லி. அல்லி யாரு? ஒரு பூ, அல்லிப்பூ. மழைக்காலம் பூர்க்கிற ஒரு அழகான பூ, அல்லிப்பூ. உம்மி அம்மி. அம்மி தெரியும் தானே? அம்மாவை அரைக்கிறதுக்கு முந்தி பாவிச்ச ஒரு உபகரணம், கருவி, சாதனம் என்று சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாது, மிக்சி, கிரைண்டர் அதுகள் தான் உங்களுக்கு தெரியும். அம்மா சம்பல் அரைக்கிறது, இதுகள் அரைக்கிறது. ஆனால் முன்னைய காலங்களில் பச்சடி சம்பல்களை அரைச்சி தான் சாப்பிடுவோம். அம்மியில் இழுத்து இழுத்து அரைச்சி. அம்மியும் புலவியும் ஒரு பொருள் இருக்கும். ஆனம்மன்ன மீனா அம்மி. ஆனா இத்தன்ன தையன்னா அத்தை. ஆனா இந்தன்ன தீனா அந்தி. ஆனா இல்லைன்ன லீனா அல்லி. இப்போ எழுத்துக்களை 1 2 அடையாளம் பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு எழுத்து சொல்லித்தரேன். ஆனால் உச்சரிப்பு தான். உம்மி அம்மி. இத்தை அத்தை. இந்தி அந்தி. இல்லி அல்லி. ஆனா வந்து ஒரு பெரிய கடல். அதில் 5000 சொற்கள் இருக்குது. ஒரு ஆனாவில் இருக்கிற சொற்களுக்கு தொகை எத்தனை சொல்லுங்க? 5000. இப்போ எங்களுக்கு 5000 தேவையில்லை. ஒரு கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். ஓகே. அடசன். இன் அடசன். இன் அடசன். அடசி அடசி. அடசி அரசி. அரசன் யாரு? நாட்டை ஆள்பவன் அரசன். எங்கள் எல்லாருக்கும், நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவர் அரசன். அரசனுடைய மனைவி அரசி. அவாவும் நாட்டை ஆளுவான். அரசனுக்குரிய பதவிகள் எல்லாம் அவாவுக்கும் இருக்கு. கவனியுங்கள். அடிசி அடிசி. அடிசி அடிசி. அரிசி தெரியுமா? சோறு சமைக்கிற அரிசி. எங்களுடைய நாட்டின் தேசிய உணவு நெல் அரிசி சோறு.
எங்களோட நாட்டில் நாங்கள் சாப்பிட்ற பிரதான உணவு எது? அரிசி சோறு. அரிசி தான் சமைக்கிறாங்க, அரிசி. அறிவு 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 எங்களுக்கு புத்தி. எங்களுக்கு 6 அறிவுகள் உள்ளன. பிறகு அதை ஆறுதலா படிக்கலாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற அறிவுகள் 6 அறிவு. மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவுகள் உள்ளன. மிருகங்கள் எல்லாத்துக்கும் 5 அறிவு தான் இருக்கு. எங்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவுண்ட 6 அறிவுகள் உள்ளன. அந்த அறிவு என்றதை நாங்கள் பிறகு ஆறுதலாக படிக்கலாம். இப்போ அறிவுன்னு சொன்னா புத்தி. அவல் அவல் சாப்பிட்ருப்பீங்க. எப்போ சாப்பிடுவோம்? அவல் விஜயதசமி என்று சொல்ற ஒரு சரஸ்வதி கல்வி தெய்வம் சரஸ்வதிக்கு எடுக்கப்படுகிற விழா என்று அவல் செய்கிறது. அவல் அரிசியில இருந்து தான் தயாரிக்கிறது. அரிசியை அவிச்சிட்டு அதை பாதி அளவில் நசுக்கி விடுறது, நசுக்கி சப்பட்டி ஆக்கி விடுறது. அதுதான் ஒரு முறை. அவல் என்று சொல்லுவோம். இச்சு அச்சு அச்சு என்ன சொல்லுவோம்? அச்சு அடிக்கிறது. இப்போ நான் பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறதுக்கு என்ன கையால் எழுதினேன். கையால் எழுதின எழுத்து தான் இது. அச்சு அடிக்கிறது என்று சொன்னால் பாருங்கள், இதில் இருப்பது அச்சடிக்கப்பட்ட எழுத்து. மற்றது வண்டிலுக்கும் ஒரு அச்சு இருக்கு. அச்சு என்று சொன்னால் வண்டில் மாடு பார்த்துருப்பீங்களோ தெரியல. வண்டில் மாட்டின் சக்கரங்களுக்குள்ள பூட்டப்படுகிற ஒரு ஆணிதான் அச்சு. 2 அச்சு இருக்கு. அச்சடிக்கிறது புத்தகத்தில் அச்சடிக்கிறது. அடுத்தது வண்டிலுக்கு போடுகிற அச்சு, அந்த இரும்பினாலான ஒரு அச்சு. அலகு அலகு அலகுண்டா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அலகுண்டா பறவைகளின் அலகு. சொண்டத்தான் அலகுன்னு சொல்லுவோம். காகத்தின் அலகு நீளமானது, கிளியின் அலகு சிவப்பு நிறமானது என்று சொல்லுவோம். அலகு என்று சொன்னால் அது இந்த சொண்டு. இன்னும் ஒன்று இருக்கு, அலகு என்று சொன்னால் என்ன சொன்னால் பாடம். அலகு 1, அலகு 2, அலகு 3 என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதிகளையும் அலகு அலகாக பிரிப்பாங்க. அதற்கும் சொல்லுவோம் அலகு என்று. அடிமை 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 என்று சொன்னால் யார் சொல்லுங்க பார்ப்போம்? முந்தைய காலங்களில் அடிமையாக முந்தி காசுக்கு ஒரு அடிமையை வாங்குவார்கள். ஒரு ஆளை வாங்கி எங்கிற வீட்டுக்கு நிரந்தரமாக வேலை செய்யறதுக்கு நீ அடிமையாகவே வாழ்ந்துகள் என்று சொல்லி அடிமைப்படுத்துவார்கள். அப்படியும் இருந்தது. அரசன் பல நாட்டு மக்களை ஆண்டு போர் செய்து அவர்களோட நாட்டில் அவர்களை அடிமைகளாக கொண்டு தங்களோட நாட்டில் வேலைக்கு வச்சிருக்கிறதும் அதையும் அடிமை என்று சொல்றோம். அடிமைத்தனம். ஒரு ஆள் எங்களை அடக்கி அடிமைப்படுத்தி வாழறதுதான் அடிமை. அடு உப்பு அடுப்பு அடு உப்பு அடுப்பு. அடுப்பு தெரியுமோ? அம்மா சமைக்கிறது அடுப்பு. விறகு அடுப்பு சமைப்பாங்க, கேஸ் அடுப்பு சமைப்பாங்க, மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைப்பாங்க. அடுப்பு, அதைத்தான் அடுப்புன்னு சொல்லுவோம். 3 கல் வச்சு வெளியிலையும் சமைப்பாங்க. அதிர்வு 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 என்ன சொல்லுங்க? பொருள் டொம் என்று விழுந்துச்சு. இப்போ விழுந்துச்சு பாருங்க. இப்படி ஒரு பொருள் விழுந்தா அது இந்த அதிர்வு. உங்களுக்கு அது இந்த சத்தம் அசைவாயும் கேட்கும், ஒரு அதிர்வாயும் கேட்கும். சரியா?